கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியிலிருந்து போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கின்றோம். செப்பனிய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய நாவினை அனைவருக்கும் கடவுள் தருகிறார் என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தூய நாவினை அருள்வேன், எல்லா மக்களினருக்கும் தூய நாவினை அருள்வேன் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடுவார்கள் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு அனைவரும் ஆண்டவர் பெயரால் மன்றாடுவார்கள். அப்படி செய்யப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்காக நீங்கள் செய்கிற எல்லா பணியும் உன்னதருக்கு தான், மனிதருக்கு அல்ல. ஆண்டவருக்கே நானும் என் வீடும் என் வீட்டாருமோ ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை நீர் எனக்கு உதவி செய்தீரே, நன்றி ஆண்டவர். இந்நாள் வரை நீர் எனக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இனிமேலும் நீர் எனக்கு உதவி செய்ய போவதற்காய் நன்றி ஆண்டவரே. அக்காலத்தில் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன் என்று சொன்னீர் அப்பா. இது வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவரே உம்முடைய தூய நாவினை அருளும்படியாய் நீ செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடுவார்கள், ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். என்னுடைய வாக்கு தத்தம் நிறைவேறப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. செப்பானியா 3:17 மிக அழகாக சொல்லுகிறது. வாசிக்கலாமா? ஆமென். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தன் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். ஆமென். ஒரு முறை கூட, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். இருக்கின்றார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகிறாய். இன்னைக்கு அருமையான இறையிறக்கத்தின் செய்தி தலைப்பு என்ன? நீ புனிதமாக இருக்க முடியும். அவருடைய சமூகத்தில் நீ இருந்தால் மட்டும்தான் புனிதமாக இருக்க முடியும். அவருடைய சமூகத்தில் நீ இருந்தால் மட்டும்தான் புனிதமாக இருக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நடுவில் இருக்கின்றார் என்பதை உணர்ந்தால் நீ புனிதமாக இருக்க முடியும். என்னை பராமரிக்கிற ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இருக்கின்றார். மாவீரர். அவர் மாவீரர். அவர் மாவீரர், மீட்பளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தன் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். தன் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். ஆனால் இந்த செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சொல்லுக்கும் அவள் செவி சாய்ப்பதில்லை, கண்டிப்புரையை அவள் ஏற்பதும் இல்லை, ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதும் இல்லை, தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. எந்த சொல்லுக்கும் அவள் செவி சாய்ப்பதில்லை, கண்டிப்புரையை அவள் ஏற்பதும் இல்லை, ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதும் இல்லை, தம் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. ஏதோ வந்தோம் சென்றோம், ஏதோ கடமைக்காக வந்தோம், எதுக்கோ வந்தோம், எதுக்கு வந்தோன்னே தெரியல. அதனாலதான் சொல்றாரு, அந்நாட்களில் அக்காலத்தில் நான் மக்கள் இனங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். தூய நாவினை கொடுப்பார். அப்பொழுதுதான் நீ என் கூட நீ புனிதமாக இருக்க முடியும். நீ என் கூட நீ புனிதமாக இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? தூய நாவு அருளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தூய நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை காத்துக்கொள்வேன். திருப்பாடல் 39:1 சொல்லுகிறது. அதனால ரொம்ப அழகா சொல்றாரு, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து போகிறோம்.
உணர்ந்தவர்களுக்கு அது விசுவாசம், நம்பிக்கை வளர்கிறார்கள். உணராதவர்களுக்கு அவர் யாரென்று தெரியாது. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிக்கிறவர். மறந்து போகாதே. உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுபவர்வர். ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே. அதனாலதான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம், ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதால் விளையும் பயன். கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதால் விளையும் பயன். கடவுளுக்கு ஏற்புடையவராக விளையும் பயன். நேற்று பார்த்தோம் கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படியாமையினால் வருகின்ற சாபங்கள். ஆண்டவர் மறப்பதை குறித்த எச்சரிக்கை இவ்வளவும் சொல்லி, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது வீண் என்று நினைக்கிறீர்கள். அவருடைய வார்த்தை வசனங்களை தியானிக்க ஒவ்வொரு நாளும் நாம் அழைக்கப்படுகிறோம். அதனால தான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். அல்லேலூயா. கவனிங்க, கவனித்தால் போதும். ஆவியானவர் வார்த்தை என்ன சொல்றாரோ எல்லாம் உள்வாங்குங்க, கவனிங்க. உங்களுடைய மனசு எங்கேயும் சிதற போக வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் பார்த்துக்கொள்வார், அவர் பார்த்துக்கொள்வார், என் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். கவனிங்க, உண்மையாக கவனிங்க. நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். கடவுளோடு நல்லுறவு. அதனாலதான் இன்னைக்கு நீ புனிதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவன் அந்த நல்லுறவு இருந்தால்தான் கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையில்தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெரும் மகிழ்வும் கொள்ள முடிகிறது. கடவுளுடைய மாட்சியில் பங்கு பெறுவோம். முன்குறித்தார், அழைத்தார், ஏற்புடையராக்கினார், தன் மாட்சியில் பங்கு பெற செய்தார். எதற்காக? ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்காக. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. ஆமென். அதனாலதான் ரோமேயர் 5:3 சொல்லுகிறது, அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய சக்தி கிறிஸ்துவோடு நல்லுறவு கொண்டிருக்கும் பொழுது ஆறுதலை தருகிறார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள்.
ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. அதனால தான் 3ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம், ஏனெனில் துன்பத்தால் மன உறுதி. துன்பத்தால் மன உறுதி, மன உறுதியால் தகைமை, தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் வார்த்தையை தருவார். அதனால தான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் மீட்புக்கு வழி. மீட்புக்கு என்ன வழி? அதனால தான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள். மகிழ்ச்சி அடையுங்கள். ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள். எழுதியதையே மீண்டும் எழுதுவது எனக்கு தொல்லையா இல்லை, சொல்வதையே மீண்டும் மீண்டும் சொல்வது ஆவியானவருக்கு தொல்லையா இல்லை, உங்கள் நன்மைக்காகவே எழுதுகிறேன். அதான் 2ஆம் வசனம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போமா? ஆமென். அந்த நாய்களிடம் எச்சரிக்கையாய் இருங்கள். அந்த நாய்களிடம் எச்சரிக்கையாய் இருங்கள். அந்த நாய்களிடம் எச்சரிக்கையாய் இருங்கள். அந்த கெட்ட ஊழியர்களிடம் எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். அந்த கெட்ட ஊழியர்களிடம் எச்சரிக்கையாய் இருங்கள். உறுப்பு சிதைப்போரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். உறுப்பு சிதைப்போரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல், உடலை சார்ந்தவற்றில் உறுதியாக நம்பிக்கை கொள்ளாமல், கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு, கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும், கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள். ஆமென். உண்மையான விருத்த சேதனம் என்ன? உண்மையான விருத்த சேதனம் என்ன? உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டாம். கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தணும். 3 காரியங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உடலை சார்ந்தவற்றில் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். உடலை சார்ந்தவற்றில் நாம் நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபாடு, கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள். ஆமென். பார்ந்தவர்களே, மிக அழகாக சொல்லுகிறார். அதனால தான் 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும், எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். இழப்பு என கருதினேன். எது கருதினேன். இழப்பு? உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை வைப்பது இழப்பு. கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம். அதனால தான் 4ஆம் வசனம் சொல்றாரு, உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டுமென நானும் வைக்கலாம். உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ள முடியும் என யாராவது நினைத்தால் அவரை விட மிகுதியாக நானும் நம்பிக்கை கொள்ள முடியும். அழகா பவுல் சொல்றார் பாருங்க, நான் பிறந்த 8ஆம் நாள் விருத்த சேதனம் பெற்றவன், இஸ்ரேலன் இனத்தவன்,
பென்யமீன் குலத்தவன், எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயன். திருச்சட்டத்தில் எனக்கு இருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன். பவுல் சொல்றார், திருச்சபையை துன்புறுத்தினார். அதனால அடிக்கடி நான் சொல்லுவேன், சவுலா வந்துட்டு சவுலாவா போகாதீங்க, பவுலா மாறுங்க. திருச்சட்டத்தில் இருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினார். திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நெறியை பொறுத்த மட்டில் அவர் குற்றமற்றவராக இருந்தார். ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதுகிறேன். அதனாலதான் 8ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். ஆமென். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். ஆமென். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெற்ற ஒப்பற்ற செல்வம். கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமன் பாரதவர்களே, ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவு தான் நாம் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை பொருட்டு நான் எல்லாத்தையும் இழக்க தயார். எல்லாத்தையும் இழக்க நான் தயார் அப்படின்னு சொல்றாரு தூய பவுல். எல்லாம் இழந்துட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். குப்பையாக கருதுகிற எல்லாவற்றையும், இந்த உலகத்தரமான உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்தவர். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை. எனக்கு கிறிஸ்து போதும், அவர் ஒருத்தர் போதும். அதனால தான் 9ஆம் வசனம் சொல்றாரு, கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவள் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடம் இருந்து வருவது. அல்லேலூயா. நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. ஆமென். அதனால தான் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்பர்களே இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு. கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட்டம். ஓடுகிறேன். நீ காலையில் அவ்வளவு தெளிவாக ஆண்டவர் சொன்னார். அநேக தேவ பிள்ளைகளோடு பேசினார். அவருடைய வார்த்தைகளை எடுத்து வாசிக்க, கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபாடு செய்ய, இறை வார்த்தையை தியானிக்க, ஸ்துதிக்க நம்மால் இயல்வதில்லை. அதனால தான் சொல்றாரு தூய பவுல் 20ஆம் வசனத்தில், நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. விண்ணகமே தாய்நாடு. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என நாம் காத்திருக்கிறோம். விண்ணக வாழ்வு, நிலை வாழ்வுக்கு ஏற்பாடு செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். பார்த்தவர்களே, விண்ணக வாழ்வு தாங்க. அதோ அவங்களுடைய தாயார், ரெஜினாவுடைய தாயார் இறந்துட்டாங்க. தாயார் இல்லை, பாட்டின்னு சொல்கிறாங்க. தாயாருடைய தாயார், பாட்டி இறந்துட்டாங்க. என்ன கொண்டு போனாங்க? எத்தனை சொத்து சுகம் இருந்தாலும் ஏதாவது கொண்டு போனாங்களா? என்ன கொண்டு போகிறோம்? என்ன கொண்டு போகிறோம்?
எதையா நீ தூக்கிட்டு போறியா, இன்றைக்கி நைட் செத்துறா, நாளைக்கு 3 மணிக்கு அடக்கம் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன, எல்லாம் வீண். நமக்குள்ளே எதுக்குங்க ஆணவம், எதுக்குங்க ஈகோ, எதுக்குங்க நமக்குள்ள வெறுப்பு வைராக்கியம், எதுக்காக வந்திருக்கிறோம்? உடலை சார்ந்துவிட்டு உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபாடு செய்ய வந்திருக்கிறோம் என்பார்களே. கோடி கோடியாக சொத்து இருந்தாலும், கோடி கோடியாக பணம் இருந்தாலும், கோடி கோடியாக எல்லாம் இருந்தாலும், அதான் பவுல் அழகாக சொல்கிறார், அனைத்தையும் நான் இழப்பாக கருதுகிறேன், குப்பையாக கருதுகிறேன், கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள என்ற சிந்தனையோடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், திகைத்திடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டான். திராணிக்கு மேலாக சோதித்திட, திராணிக்கு மேலாக உன்னை சோதிக்க மாட்டான், அப்படியே விட்டுவிட மாட்டான். சோதனை வரும், பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். ஆனால் அவருடைய சமூகத்தை விட்டு மட்டும் நீ விலகி ஒரு நிமிஷம் போயிட்டினா, அழகாக இன்னைக்கு இறையிறக்கத்தின் செய்தியில் ரொம்ப அழகாக சொன்னார், இழந்து விடுவாய். நான் உனக்கு சூட இருக்கின்ற அந்த மணிமுடியை நீ இழந்து விடுவாய். என் பக்கத்திலேயே இருன்னு சொல்லி காலையில் அவ்வளோ அழகா ஆவியானவர் சொல்லி கொடுத்து, நம்முடைய நிலை எப்படி இருக்குது? கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி செய்தேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். வாழ்வுதரும் வசனமெல்லாம் நீரென்று அறிந்த பின்னே, வேறெங்கு நான் போவேன், எந்தன் புகலிடம் நீரேயப்பா. வாழ்வு தரும் வசனமெல்லாம் நீரென்று அறிந்த பின்னே, வேறெங்கு நான் போவேன், எந்தன் புகலிடம் நீரேயப்பா. அப்பா, என்னுடைய மீறுதலுக்காக, தவறுதலுக்காக, என் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் உமக்கு தெரியுமே. நீ அறியாதது ஒன்று ஆண்டவரே. உமக்கு உகந்ததை செய்ய, உமக்கு உகந்ததை செய்ய, கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்துவை பெருமைப்படுத்த தவறிய நேரங்களுக்காக மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. ஆபிரகாம் சோதோமுக்காக ஜெபித்ததைப் போல ஒருவன் நீதிமானாக இருந்தால் கூட அதை அழிக்க மாட்டீரோ என்று கேட்டது போல, ஐயோ தூசியும் சாம்பலுமான நான் துணிந்து விட்டேனே என்று சொல்லி, அப்பா இந்த மாலை பொழுதிலே வந்திருக்கின்ற, வர முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.